என் மகனே, என் மகளே, உன் இதயத்தின் ஆழத்தில் நான் பேசுகிறேன். உன் வீட்டில் அமைதி குலைந்து கொண்டிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். உன் குடும்பத்தில் வார்த்தைகள் காயப்படுத்துகின்றன. சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய சண்டையாக மாறுகிறது. அன்பு இருந்த இடத்தில் சந்தேகம் வந்திருக்கிறது. ஆனால் கேள், நான் உன்னை விட்டு விலகவில்லை. உன் வீட்டை நான் விட்டு வெளியேறவில்லை. உன் குடும்பத்தை பிரிக்க முயற்சிக்கும் எந்த தீய சக்தியும் என் நாமத்தினால் நிலைத்து நிற்க முடியாது. நான் சொல்கிறேன், உன் வீட்டில் உடைந்த உறவுகளை நான் மீண்டும் இணைக்கிறேன். உன் வீட்டில் காயமடைந்த இதயங்களை நான் ஆற்றுகிறேன். கோபத்தின் ஆவியை நான் கட்டளையிட்டு வெளியே அனுப்புகிறேன். பிரிவின் ஆவியை நான் அடக்குகிறேன். என் சமாதானம் உன் வீட்டில் குடியிருக்கட்டும். நீ இப்போது அழுகிறாய், ஏன் இப்படி ஆகிறது என்று கேட்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த போராட்டம் உன் குடும்பத்துக்கு எதிரானது அல்ல. உன் குடும்பத்தை உடைக்க நினைக்கும் ஆவிக்கே எதிரானது. நீ மனிதரை எதிர்த்து போராட வேண்டாம். மண்டியிட்டு ஜெபிக்கத் தொடங்கு. நான் உனக்கு யுத்தி தருகிறேன். முதலில் காயப்படுத்தியவரை மன்னி. மன்னிப்புதான் உன் வீட்டின் கதவை திறக்கும் சாவி. இரண்டாவது, உன் வீட்டில் என் நாமத்தை உயர்த்தி பேசு. சண்டை ஆரம்பிக்கும் போது கூட இயேசுவின் சமாதானம் இங்கே இருப்பதாக என்று சொல்லு. மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் குறைந்தது சில நிமிடங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பி. அங்கே நான் இருப்பேன். நான் உன் வீட்டின் அடித்தளத்தை மீண்டும் உறுதியாக்குகிறேன். பிளவு வந்த சுவர்களை நான் சீர் செய்கிறேன். உடைந்த நம்பிக்கையை நான் கட்டிக்கொள்கிறேன். சாத்தான் உன் வீட்டை சோதிக்கலாம், ஆனால் உன் வீட்டை அழிக்க முடியாது. ஏனெனில் அந்த வீடு என் நாமத்தில் கட்டப்பட்டது. நான் உன் கணவரின் இதயத்தை தொடுகிறேன். நான் உன் மனைவியின் மனதை மென்மையாக்குகிறேன். நான் உன் குழந்தைகளின் எண்ணங்களை வழிநடத்துகிறேன். கோபம் இருந்த இடத்தில் அன்பு மலரட்டும். சண்டை இருந்த இடத்தில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். அழுகை இருந்த இடத்தில் சிரிப்பு திரும்பட்டும். என் மகனே, என் மகளே, நீ விடாதே. இது சரியாகாது என்று சொல்லாதே. நான் செயல்பட ஆரம்பித்து விட்டேன். இப்போது நீ பார்க்கவில்லை என்றாலும் நான் உன் குடும்பத்தின் உள்ளே வேலை செய்கிறேன். உன் வீட்டில் நிதி பிரச்சனை இருந்தால் அதை நான் கவனிக்கிறேன். உன் வீட்டில் உடல் நலம் பிரச்சனை இருந்தால் நான் குணமாக்குகிறேன். உன் வீட்டில் உறவு பிரச்சனை இருந்தால் நான் மீண்டும் இணைக்கிறேன். இன்று முதல் உன் வீட்டில் பிரிவு நிலைக்காது. உன் வீட்டில் சாபம் நிலைக்காது. உன் வீட்டில் பயம் நிலைக்காது. என் இரத்தத்தின் பாதுகாப்பு உன் குடும்பத்தை சுற்றி கொள்ளட்டும். என் தூதர்கள் உன் வீட்டை காக்கட்டும். நான் உன் வீட்டுக்கு அறிவிக்கிறேன். அமைதி வரட்டும். ஒற்றுமை வரட்டும். அன்பு பெருகட்டும். உன் வீடு சாட்சியாகட்டும். இயேசு இந்த வீட்டை காத்தார் என்று மக்கள் சொல்லட்டும். இப்போது உன் கைகளை உயர்த்து. உன் வீட்டின் மீது ஆசீர்வாதத்தை அறிவி. என் வீட்டை எந்த தீய சக்தியும் பிரிக்காது. இயேசுவின் சமாதானம் எங்கள் குடும்பத்தில் நிலைக்கிறது என்று சொல்லு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் குடும்பத்துடன் இருக்கிறேன். உன் வீட்டை நான் காக்கிறேன். அஞ்சாதே, நான் உன் கடவுள். உன் குடும்பம் உடையாது, அது பலப்படும். ஆமென்.